உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ஒன்னும் சூடு இல்லை, நேற்றை விட சூடு கம்மியா. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டரும் இன்னைக்கு வர சொல்லிட்டேன். ஆமா, 2 நாள்ல நீ எழுந்திரிச்சு உட்காந்துடணும். நம்ம ஜேம்ஸ் இருக்காங்க, ரோம்ல இருந்து வந்தாச்சு. அந்த மேரிக்கு நம்ம ஃபைலுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. போ. அது முடியாது போல இருக்குங்க. ராஜனை கட்டுங்க, மேரி ஒத்துக்கல. பைத்தியம், அதனாலதான் படுத்துட்ட போல் இருக்கு. அவன் ஏன் ஒத்துக்கலன்றது எனக்கு தெரியும், எப்படி ஒத்துக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ பேசாம நிஜமாவா இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த ஆளை வந்தா சரித்திரத்துல நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? என் சர்வீஸ் தெரியாம பேசுறேன். வாடா, இந்த மருந்து கொண்டாந்து என்னடா பிரயோஜனம்? அவ படுத்ததுக்கு காரணம் வியாதியா? எல்லாம் நீதான். அம்மா அம்மா, என்னம்மா இது? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லடா, எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த ஜேம்ஸ் மத மேரிக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறத அவ கண்ணால பார்த்து எழுதிச்சுட்டு பாடா. அப்பா, மேரிய நான் கல்யாணம் செய்திருக்கிறதா? அவன் எனக்கு தங்கப்பா. ஏங்க சம்மதம் இல்லைன்னு அவனை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சுமார் பரவாயில்ல, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பொண்ணுன்னா சாதாரண பொண்ணு நினைச்சியாடாடே. சாதாரண பொண்ணு ஆயிரக்கணக்கா வரும், இது 10 லட்சத்தோட வருதுடாடே. மஞ்சள் சுடவா வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா, நானும் வேறொரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அப்பா, யாரப்பா அந்த பொண்ணு? நல்லவளா? அவளை போய் கேட்கறியா? நல்லவளா கட்டவளா? எனக்கு தெரியாது. ஊர்ல நல்லவ கட்ட வேணும். ஏண்டாடே, நீ யார சொல்றேன்னு எனக்கு தெரியாதா? கேவலம் கொல்லப்புறத்துல 10 தேய்க்கிற வேலைக்காரி அந்த தங்கத்தை தானே சொல்றேன். அவளையா பங்களா மருமோட ஆக்க பாக்குற? வேலைக்காரியா? வேலைக்காரிதாம்மா, பண்புள்ளவன், அன்புள்ளவன். பண்புள்ளவன் அன்புள்ளவன் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேடா. நானே நாட்டிலே மதத்துக்கு மதம் கனெக்ஷன் கொடுத்து புரட்சிகரமான திருமணத்தை நடத்தி பெரிய சீர்திருத்தவாதி தேர்ந்தெடுக்கணும் பாடுபடுறேன். கேவலம் ஏழை பணக்கார வித்தியாசத்தையா விட்டுருவேன். நீ அவளை காதலிக்கிறேன்னு ஊர்ல சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். அவன் இந்த வீட்டுக்கு வரலாமா? ஒழுக்கம் கெட்டவடா. அவளுடைய ஒழுக்கத்திற்கு மாசு கற்பிக்காதீர்கள். அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேர் உத்தமிடாவ. அவங்க அம்மா செத்து போனால. ஏண்டா காரணம் அவனுக்கு தெரியுமா? இப்ப நடத்துக்கிட்டு போனவ தெருவு அவளை காரி துப்புனாங்க. தெருவை விட்டு அவளை உழைச்சு வரட்டாங்க. அவைய நடத்த கட்ட தெருவில் இருந்தா தெருவை கட்டு போடும். அப்படிதான் உழைச்சு வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கு இவளுக்கு எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. அப்பா அப்பா, இந்த மானம் கெட்டவள ஞான பண்டித சிசியா வீட்டுல மருமவளாக்க பார்க்கிறிய? அப்பா, உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாரையும் எதையும் சொல்லுபவர்கள் நீங்கள். உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். அம்மா அம்மா, தங்கம் எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து அழைத்து விடுகிறேன். அப்பா சொன்னதெல்லாம் பொய் என்று அவளை பார்த்தாலே உனக்கு தெரிந்துவிடும். அப்பா இவ்வளவு உண்மையான விஷயங்களை சொல்றான். உதறி தள்ளிட்டாடா போற? அவ பெரிய சாவித்திரிடா. சத்தியமா ஓடுறான் பின்னாலே. டேய், அவளை உயிரோட நீ பாத்துருவியா? நான் பாக்குறேன். எங்கம்மா போட்டு இந்நேரம்? குழந்தை பசியால புதியா குடிச்சான். கொண்டு போய் ஏதாவது ஆகாரம் கொடு. ராஜன் வாப்பா, நல்ல சமயத்துல வந்து உங்க அப்பா ஒத்த காலால் வந்து எங்களை எல்லாம் விரட்டி விட்டாரு. இப்ப நாங்க படுற கஷ்டத்தை பாத்தியா? இனிமே நீதான் அரசாங்கத்தை சொல்லி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்பா. ஆமா, சவுக்கு மரத்துல போய் சாத்துக்குடி எதிர்பார்க்கலாமா? அப்ப முடந்தான பிள்ளைக்கு இருக்கு. நாங்க ஒரு குத்தமும் செய்யலையா, அதுக்கு சக்தி கூட எங்ககிட்ட கிடையாது.
இந்த இடத்துக்கு காலி பண்ணிவிட்டா நாங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி சேர்த்தாதான் அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் தனக்கே சேரும் நினைச்சுதானே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. தம்பி ஆத்திரத்தை ஒன்றும் அதிகமா பேசிப்பாதீங்க. ராஜன் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆமா ராஜன் அவன் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடாவ. அப்பா அவங்க அம்மா செத்து போனாங்க. ஏண்டா காரணம் அவனுக்கு தெரியுமா? ஒரு இடத்துக்கிட்டு போனவன் தெருவுல அவளை காரி துப்புறாங்க. செத்தா அப்பாவா? தெருவை விட்டு அவளை உழைச்சு வரட்டாங்க. அதையே நடத்த கட்ட தெருவில் இருந்தா தெருவை கட்டு போடும். அப்படிதான் உழைச்சு வரட்டாங்க. அதோட இன்னொன்னு என்ன சுட வந்தானே ரஹி, அவனுக்கு இவளுக்கும் எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. இவளுக்கு சார் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனவங்களை கொண்டு வந்தாச்சு. செய்யறது மட்டமான வேலை. இதுல முகத்தை மூட முக்கால். என்ன முட்டாளி, அப்பான்னு கூட பார்க்காம நம்ம பெரிய ஐயாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்காரா நம்ம சின்னையா? உங்க அப்பாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க? அவரை கைது செய்ய உத்தரவு போட்ட மூவாயால என்ன அம்மா நான் கூப்பிட? ஏண்டா உன்னை வளர்க்க என்னை விட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல ஊரையெல்லாம் விரோதிச்சுக்கிட்டு ஓடியாடி சம்பாதிக்கிறது இல்ல. ஒரே பிள்ளையான நீ நல்லா இருக்கத்தானேடா. சின்ன வயசுல உன் கைக்கு வைரத்தால காப்பு செய்து போட்டவரடா உங்க அப்பா. அவர் கையில இரும்பு காப்பு போட்டுட்டா நீ எதிர வந்து நிக்கிறேன். அம்மா நான் சொல்றதுக்கு நான் என் கடமையை தாமா செய்துட்டு வந்திருக்கிறேன். இதுவாடா கடமை? அவர் என்ன குத்தம் செய்திருந்தாலும் நீரை கொடுத்தாவது மீட்டிருக்க வேண்டியதானேடா. பெத்த பிள்ளையான உன்னுடைய கடமை அது இனிமே செய்ய வேண்டிய கடமைம்மா. இப்ப நான் செய்தது எந்த ஆசையினால இன்ஸ்பெக்டர் வேலையை ஏற்றுக்கொண்டேனோ, எந்த பதவியின் மூலம் எவ்வளவோ பணிபுரிய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன், அந்த பதவி ஆசைக்கும் பாசத்திற்கும் ஒத்து வராது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அதை ராஜினாமா செய்துவிட்டேன் அம்மா. ராஜினாமா செய்துட்டா? ராஜா அவசரப்பட்டு உன்னை நான் அடிச்சுட்டேன்னா இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாருடா இருக்கா? எவ்வளவு பணம் வேணுமென்னாலும் எடுத்துக்கோ, எந்த வகையில் வேணுமென்னாலும் எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் வராம சீக்கிரமா போய் விடுதலை செய்து கூட்டிட்டா. என்ன கூட்டி ஆறத்துக்கு இவனுக்கு வயசு 10 மாடி முதல்ல வந்துட்டீங்களா? எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன பயந்துட்டியா? எனக்கு எந்த பய தயவும் தேவையில்லை. ரொக்க ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்குள்ள இந்த பய வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். நஷ்டத்துக்கு பிறந்த பயல செய்ய விடுங்கள்லாம். சோதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது 2வது வேலை. இதெல்லாம் புடி இருக்க புதுண்டு, பாம்பு உறங்க புத்துண்டு. இந்த குப்பத்து மக்களுக்கெல்லாம் ஏன் இந்த நிலை? இதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை. எல்லாம் ஆளவந்தாரத்து விளையாடலப்பா. சகிமண்ணே வந்துட்டீங்களா? ஆளவந்தாரால எங்க வீடெல்லாம் போயிடுச்சு. வேலைக்குன்னு போனா அங்கேயும் ஆளவந்தார் தலையிட்டு
எங்க வயிற்றுல மண் அடிக்கிறேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுல்ல. அச்சோ கொடுமையே, உன் கோல தாண்டவத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? சித்தப்பா, தங்கம் எங்க? உள்ளே இருக்கு. தங்கம் அங்க போகாது. ஏ சித்தப்பா, உடம்புக்கு என்ன? கட்டி இருக்கிற ஒரு புடவையும் சரியில்லாததுனால வெளியே வர முடியாத நிலைமை. ஆறிலும் சாவுதான், 100லும் சாவுதான். இதோ போகிறேன். எங்க போறேன்? பயப்படாதீங்க, போறேன். இந்த நேரத்தில் இங்கு ஏன் வந்தாய்? எங்கேம்மா நான் போவேன்? யாரை தேடுகிறாய்? அம்மா, நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ரஹீம். குப்பத்து மக்களையும் உன் வாழ்வையும் பாழாக்கினார் என் கணவர். அதனால் அர்த்தராத்திரியில் அவரை பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டுத்தானே இங்கு வந்திருக்கிறாய். அம்மா, சுரக்கின்ற மடியிலே கன்று வந்து மோதுவது போல இந்த வீட்டோடு அடிக்கடி வந்து மோதுகிறாயே ரஹீம். நீ இப்படி அவசரப்பட்டு ஆவேசத்துக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகத்தானே முன்பு சிறை சென்றாய். அங்கிருந்த நிலை இல்லை அம்மா என்று. ஐயோ, உண்மை தெரியாமல் பேசுகிறீர்களே. 1000 உண்மைகள் உன் கட்சியில் இருந்தால், ஊராருக்கும் உனக்கும் என் கணவர் அநேக கொடுமைகள் செய்திருந்தாலும், நீயும் ஊராரும் வஞ்சகன், பாவி, துரோகி என்ற தகாத வார்த்தைகள் சொன்னாலும், நான் பூஜிக்கும் தெய்வம் அவர். என் பதி, என் ஜீவன். அவருக்கு ஆபத்தென்றால் அதை உண்டாக்க வந்தவன் நீ என்ன? நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவன் எனக்கு வேண்டாதவன், என் ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி? அம்மா, வேண்டாம் அம்மா இந்த கடிஞ்சொல். நான் அன்றும் அவரை கொலை செய்ய முற்படவில்லை, இன்றும் கொலை செய்ய வரவில்லை. சிறையிலிருந்து திரும்பிய நான் கண்ட எனது குப்பத்து மக்களின் நிலைதான் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு கட்டும் நிலைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் நம்ப மாட்டேன். என் மஞ்சளை அழைத்து விடாது. எனக்கு மஞ்சளை பிச்சை கொடு. நானா உங்களுடைய மஞ்சளையும் குங்குமத்தையும் அழிப்பேன் அல்லா? இந்த வார்த்தை என் காதால் கேட்டு நான் என்ன பாவம் செய்தேன் அல்லா? அம்மா, அம்மா, உடலை மறைக்க கந்தை இல்லாமல் ஒளிந்து கிடக்கிறாள் என் தங்கை ஒருத்தி. உண்ண உடவில்லை, தங்கையிடமில்லை. என் மக்கள் படும் அவதி என்னால் தாங்க முடியவில்லை. இது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தான் நேரத்தை கூட பார்க்காமல் ஓடி வந்தேனே தவிர உங்களை கலங்க வைக்க அல்லம்மா, உங்களை கலங்க வைக்க அல்ல. என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய், என் வீடு, அண்ணன் ராஜன், ராமு, ரஹீம், ரஹீம். தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. அந்த தாயின் வாழ்விலே அமைதி இல்லை. என்னப்பா பாக்குற? அதோ என் கையில் இருப்பவன் தான் காணாமல் போன என்றான். இவனைத்தான் உன்னை போன்ற வாலிபர்களிடம் காண முயன்றேன். உங்கள் கண்களுக்கு பிள்ளை தெரியவில்லை, என் கண்களுக்கு தாய் தெரிந்து விட்டாள். என்னப்பா சொல்றேன்? உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காண்பதற்கு நல்லவனாக இருக்கிறாய், ஆனால் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறு விதமாக இருக்கிறது. அது என் தலைவி அம்மா, என் தலைவி. அம்மா, மற்றவர்களை அழ வைத்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்குமா? நம் பிள்ளை குட்டிகள் நன்றாக வாழ்வார்களா? இது உங்களுக்கு தர்மமா என்று நீங்களே ஏன் உங்கள் கணவரை கேட்கக்கூடாது? உங்களை தவிர யாரம்மா கேட்க முடியும்?
ரஹீம், அவர் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு, கடவுளே அவர் திருந்த வேண்டும், அவருக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வயிற்றிலே நெருப்பை கட்டுக்கொண்டு வாழ்கிறேனே, அது ஊராருக்கு எப்படி தெரியும்? இல்லை, உனக்குத்தான் எப்படி தெரியும்? அழாதீர்கள் அம்மா, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. இந்த அப்பா, இந்த பணத்தையும் இந்த துணிகளையும் எடுத்துட்டு என்னை ஏன் பார்க்க முடியல? என் கணவருக்கும் உனக்கும் பகை வளரக்கூடாது, பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு உங்கள் ஒற்றுமை வளர வேண்டும் என்று என் முருகனை சதா நான் வேண்டியிருக்க, நீயும் நல்லாவை வேண்டிக்கொள். போய் வா மகனே, உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் கூசாமல் என்னை வந்து கேள். அவர் விழுப்பதற்குள் நீ போய் வா. அம்மா, என்னப்பா? அம்மா, என்னப்பா? காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே, கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே. ஒன்றுபட வழியிலேயே, உண்மைக்கு மொழியிலேயே, உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். பாசம் நெஞ்சில் மோதும், அந்த பாதையை வேதங்கள் மூடும். பாசம் நெஞ்சில் மோதும், அந்த பாதையை வேதங்கள் மூடும். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்.
சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் தங்கம் இந்தம்மா புடவை ஜாக்கெட் போட்டு அப்துல்லா தங்கமே இந்தாங்க எல்லாம் எடுத்துக்கங்க புடவை இருக்கு தாய்மார்களுக்கெல்லாம் கொடுங்க முதல்ல சித்தப்பா இந்தாங்க மார்க்கெட்டுக்கு போய் நிறைய சாமான் வாங்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போடுங்க ஆகட்டும் அண்ணே ஏதுங்க இவ்வளவு பணமும் துணியே ஏன்பா எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டேன் ஆளவந்தார் இருக்கிற இதே ஊர்ல தான்ப்பா நம்ம கண்ணீரை துடைக்க ஒரு அன்னையும் இருக்கிறாங்க அண்ணே நல்ல சமயத்துல வந்து எல்லாருக்கும் உதவி செய்துட்டீங்க இனிமே எங்களுக்கு கவலையே இல்லை குழந்தை எப்படி பார்க்க நல்லா இருக்கா இன்னைக்குதான் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் அப்பனுக்கு மாவன் என்ன செய்யணுமோ அதை செய்ய பார்த்துட்டான் உனக்கு கதையை தெரியாத ஐயோ அந்த ரஹீம் இருக்காங்க ரஹீம் அவன் என்ன கொலை செய்யறதுக்கு வந்துட்டாண்டி ஜெயில இருந்து நேரா வந்த உடனே இங்க வந்தான் உடனே நல்ல வேலை ஞானம் பண்ணி தாண்டி எழுப்புறாங்க பார்த்தவங்க சத்தம் போட்டு தொப்பி கீழே போட்டுட்டு ஓடிட்டான் உடனே என் மாவன் வந்தான் அப்பா ஏன்பா கண்ணு நிறுத்தலாம் சத்தம் போட்டுன்னு கேட்டான் சத்தம் போடுறா நீ வந்தா எனக்கு கொண்டு வந்தான்னு சொன்னேன் அவன் அந்த தொப்பியை பார்த்த உடனே அவன் என்ன செய்யறப்பா சுட்டு வர்றேன்னு நான்கு காய்ச்சல பாஞ்சுட்டான் அப்பாடா கண்டிப்பா சுட்டு தான் வருவான் அதுக்காக தான் அவர் ராஜினாமா பண்ணான் கொலை செய்துன்னு நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வரேன் அதுக்காக வழியே இவர் என்ன சொன்னாரோ தெரியல ராஜனும் ஓடி இருக்கான் முருகா தங்கம் இவனை பெரிய ஆளாக்கி எல்லோருக்கும் வழிகாட்டியா செய்யறப்பார் நம்ம கையில என்ன இருக்கு ஆண்டவன் தான் வழிகாட்டணும் ஆண்டவன் வழிகாட்டுவதற்கு முன்னே நானே உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் இது யாருடையது என்னுடையதுதான் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்னையே கேட்கிறாயா தெரியாமல் கேட்கிறாயா இல்லை உன் திருட்டுத்தனம் பக்கத்தில் இருக்கும் உத்தமைக்கு தெரிந்து மானம் போய்விடக் கூடாதே என்று மறைக்கிறாயா நேரடியாகவே கேட்கிறேன் எங்கள் வீட்டிற்கு நீ வந்திருக்கிறாய் ஆமா வந்தேன் ஏன் வந்தாய் என் வீட்டில் உனக்கு என்ன வேலை ஏன் விழிக்கிறாய் என் அப்பாவுக்கும் உனக்கும் நடுவாளைய பகை அந்த பகைக்கு ஒரு முடிவு கட்ட பாதராத்திரியிலே புகுந்திருக்கிறாய் கொலை செய்ய வந்தாயா அல்லது கொள்ளையடிக்க வந்தாயா அது எங்களுக்கு பழக்கம் அல்ல நம்ப வைப்பது நடுத்தெருவிலே விட்டு விடுவது உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று வைத்துக் கொண்டு வாழ்கிற உங்களை போன்றவர்கள் வேண்டுமானால் கொலை செய்யவும் துணிவார்கள் நாங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறவர்கள் உன்னிடத்தில் நான் பேசவில்லை என்னிடத்தில் இப்போது எப்படி பேசுவீர்கள் மானாக தேனாக இருந்த காலம் மறையேறி விட்டதல்லவா தங்கம் தங்கம் என்னம்மா என்னென்னமோ பேசுகிறாய் சற்று நேரம் பேசாமல் இரு இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீ குற்றவாளி ஒப்புக்கொள்கிறேன் நீ உயிரோடு உலாவக்கூடாது சந்தோஷம் கிண்டலா செய்கிறாய் குப்பத்திலே நான் ஒரு பெரிய வீரன்
பக்கத்திலே பத்தினி என்ற திமுறை நான் பேசுகிறான். தங்கம் எனக்கு மனைவியா? இன்று உனக்கு, நாளை யாருக்கும். அண்ணா, நாவை அடக்க மறந்து விட்டீர்கள். நினைவுபடுத்துகிறேன், உங்களை தவிர இந்நேரம் வேறு யாராவது பேசியிருந்தால் நடப்பதே வேறு. என்னடா நடக்கும்? இப்பவும் சொல்கிறேன், நீ ஒரு கேடி, அவள் ஒரு குடிகேடி. அண்ணா, யாரு அண்ணா? நீங்கள் ஒரு மனிதர்கள். அண்ணா, அண்ணா, இந்த திருட்டு பயிலை உன்னோடு விடக்கூடாது. குப்பத்துல கஷ்டம்னு சொன்ன நான் தான் அந்த பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் கொடுத்தேன். என்ன பாம்புன்னு தெரிஞ்சு பால் பார்த்திருக்கீங்களா? நீங்களே இவருக்கு உதவி செய்திருக்கீங்களா? தங்கமே தான். ராஜா, நீ சொன்னியா அந்த தங்கமா? ஆமா, ஆனால் உனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு வினாடியும் நான் துடித்த அவள் வேறு, இவள் வேறு. அவள் சந்தன கிண்ணம் அம்மா, இவள் சாக்கடை சேர். அல்லவேளை தப்பித்தேன். தப்பித்தது நீங்கள் அல்ல, நான். என் அப்பாவை குற்றவாளியாக்கி அம்மாவை அனாதை பிணமாக்கி தங்கை வேறாக நான் வேறாக எங்கள் குடும்பத்தையே குட்டிச்சுவராக்கினாரே உங்கள் அப்பா. இதற்கு பிறகு மான ரோஷமற்று உங்கள் வீட்டு மருமகளாக வராமல் உங்கள் மாஜி டிரைவர் மாணிக்கம் பிள்ளையின் மகளாக இருக்கிறேனே, இதுவே போதும். என்ன, மாணிக்கம் பிள்ளையினுடைய மகளா? மாணிக்கம் பிள்ளை? தங்கம், தங்கம், தங்கம். இவர் தாம்மா மாணிக்கம் பிள்ளை. என்ன இது? எல்லாம் இங்க இருக்கீங்க. என்ன இது? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும். தங்கம் எங்க இருக்கேன்? தங்கத்தை உனக்கு தெரியுமா மேரி? என் கூட பிறந்த மாதிரி. மாதிரி இல்லம்மா, தங்கம் உண்மையிலேயே உன் கூட பிறந்த சகோதரி. அண்ணா, இனிமேலும் மறைச்சு வச்சிருந்த பிரயோஜனம் இல்லை மேரி. இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளைதான் உனக்கு உண்மையிலேயே தந்தை. ஆமாம்மா, அவர்தான் உன்னை பெற்றவர். ஜேம்ஸ் அண்ணா உன்னை வளர்த்தவர். உங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் நான் பார்ப்பேன். என்ன மரகதம் திகைச்சு நின்னுட்ட? இல்லைண்ணா, என் மனசுல இருந்து பெரிய கவலை நீங்கிறது போல இருக்கு. அண்ணா, தங்கத்தை நீங்கள் உங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் தங்கம் உங்கள் சந்தேகத்துக்கு பலியாகி இருக்கிறார். அதற்கு காரணம் அந்த குழந்தையாக கூட இருக்கும். அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை. தங்கம் தற்கொலை செய்து கொள்ளும் போது நான் தான் அவளை தடுத்து காப்பாற்றினேன். அவளுடைய மன நிம்மதிக்காக அந்த குழந்தையை அவளிடமே வளர்த்து வர சொன்னேன். தங்கம் உண்மையிலேயே மாசத்தவள். அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம். வெட்டுவோனை தாங்கும் பூமி போல் இருக்கும் உன்னை சுடு சொல்லாலும் இழி சொல்லாலும் நான் மிகவும் புண்படுத்தி விட்டேன். உன்னால் தான் இழந்த என் தங்கத்தை நான் மீண்டும் பெற்றேன். என்னை மன்னித்து விடுகிறேன். நான் உங்களை இப்போது மன்னிக்க மாட்டேன். தங்கம் எனக்கு அண்ணியாக வரட்டும், தாராட்டு பாடட்டும், பிறகு மன்னிக்கிறேன். மரகதம், நீ நினைச்சபடி மாணிக்கம் பிள்ளை மகளே உனக்கு மருமகளாயிட்டான். இனி சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். என்னம்மா, என்ன மரகதம் அழுகிற? அண்ணா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பிள்ளை ராஜு. அவனுடைய கல்யாணத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியாம நடத்தின அது சாதாரண பாவம் இல்லைன்னு இந்த காட்சியை அவர் பார்க்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் ராஜனை பெற்று. உண்மைதாம்மா, ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது ஆளவந்தாருக்கு தெரிஞ்சா அது நடக்காதுன்னு தானே அவருக்கு தெரியாம செய்யறோம். என் மனசு கேட்கலையே அண்ணா. அண்ணா, கொஞ்ச நேரம் இந்த முகூர்த்த வேலையை தள்ளி வைங்க. நானே போய் அவர் காண வேண்டும். எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். மரகதம், நீ ஆளவந்தாரோட இவ்வளவு நாள் பழகிருந்தோம், அவருடைய குணம் தெரியலையே. உடம்பாவது தன்னுடைய பிடிய விடும், ஆனா ஆளவந்தார் பிடிச்ச பிடிய விடவே மாட்டார். மரகதம், கொஞ்சம் பொறுமையாயிரும். இந்த கல்யாணம் நடந்துகிட்டோம், அப்புறம் எல்லாம் சரியா போயிடுமா? நீங்க ஆறுதல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க என்னன்னா நம்ம ராஜியாவுக்கும் தங்கத்துக்கும் ரஜினி பைய ஏற்பாட்டுல கல்யாணம் நடந்துக்கிட்டு கல்யாணம் பண்ற உனக்கு கர்மாந்தம் பண்ணுங்க.
நீங்கள் இதுவரை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த கல்யாணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி வையுங்கள். சுட்டுக்காதீர்கள். நான் யாரம்பி தெரிந்தால் பிறகு நீங்களே வருத்தப்படுவீர்கள். யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ என் குடும்பத்துக்கு ஜன்ம விரோதி. எதிரி அல்ல அப்பா, நான் தான் உங்கள் மகன் ராமு. என்னால முடியாது. அப்புறம் அந்த மாணிக்கமுள்ள மாதிரி என்ன மாட்ட வச்சுருக்கீங்க? என்ன மன்னிச்சுக்கணும். அம்மா, நீங்க பெரும் புண்ணியத்தை செய்தவன். நான் மகாபாபத்தை செய்தவன். என் குடும்பத்துக்கு நீங்க நல்லதே செய்துட்டு வர்றீங்க. ஆனா நான் துரோகி அம்மா, துரோகி. நீங்க துரோகியா? எப்படி இருக்க முடியும் மாணிக்கம் பிள்ளை? நாங்க இல்லையா உங்களுக்கு துரோகம் செய்திருக்கோம்? இல்லம்மா, இல்ல. உங்க மகன் ராமுவை தூக்கிட்டு போய் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு துரோகி அம்மா. என்ன? ராமுவை தூக்கிட்டு போனது நீங்களா? தண்டவாளத்தில் போட்டா கொல்லுவீங்க? சாகல. யார் ஒரு முஸ்லீம் வந்து காப்பாத்திட்டு போனார். என்ன முஸ்லீம் எடுத்து காப்பாத்தினாரா? அப்படியே ரஹீம் தான் ராமு. ரஹீம் தான் ராமு. ரஹீம் ராமு? என் மகன் ராமு? ரஹீம் ரஹீமே ஒன்றாவது ஒரு வீட்டுக்குள்ள வச்சு போட்டு அந்த வீட்டுக்கே தீய வச்சுட்டு இருக்கா நம்ம எஜமா. அப்பா அப்பா அப்பா, அப்பா இஸ்மாயில் கொஞ்ச நேரத்துல போயிடுவாரா? உனக்கு நாளை வைக்கிற கொல்லி, உனக்கு நாளை வைக்கிற கொல்லி. அப்பா கதவி திறவுங்க. தம்பி 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 ரஹீமே, நம்ம ஐயா தீய போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க மகன் ராமு கொண்டாடு கொண்டாடும் போது உங்களை கொல்ல வந்தேன். குறி தவறி போச்சு. அதுக்கு பதிலாக ராமுவை தூக்கிட்டு கொண்டு போய் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டேன். ஆனந்தா நான் சொல்றது கேளுங்க. ரஹீம் உங்களுடைய பிரியவன் இஸ்மாயிலே இருக்குமா? அவன் நேரம் தூக்கிட்டு என்னுடைய வைத்தியசாலைக்கு வந்தான். இந்த பாருங்க கடுக்கு. அப்பா என் மகன் ரஹீம், என் மகன் ராமு, என் மகன் ராமு, ஒண்ணுமே தெரியலையே. நான் செய்த பூஜைக்கு மரகதம், கடவுள் உனக்கு இருக்கிறார். நீ உண்மையா பூஜிச்ச, அதனாலதான் நான் உயிரோடு தப்பிச்சேன். நான் கடவுளே ஏமாத்தினேன். எத்தனை தடவை எனக்கு இப்போது படுகிறேன். சாகரத்துக்குள்ள எல்லாருக்கும் யாராருக்கு கெடுதல் செய்யணும், அவங்களுக்கு அனந்தி செஞ்சிடணும். மாணிக்கம் இல்லை எங்க, மாணிக்கம் இல்லை எங்க, மாணிக்கம் இல்லை எங்க, தங்க எங்க, தங்க தங்க
கால உனக்கு எவ்வளவு கொடுமைகளை செஞ்ச நீ என் மகன் ராஜனை கேட்டுக்கிட்டு சவிக்குமா இருமா சவிக்குமா அவன் ராஜா எங்க ராஜா சவிக்குமா இருடா என்ன போல லட்சியம் இல்லாம நடக்காத எல்லாருக்கும் நீதியோட நட ஜேம்ஸ் எங்க கொஞ்சம் குட்டி இது உங்க மகன் மேரிக்கு மேரி என்னுடைய குழந்தை இல்லை மாணிக்கம் பிள்ளையினுடைய குழந்தை குடும்பம் எப்படி எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு என் மகன் ராம எங்க ராமு இன்னும் முகத்தை பார்க்க கூட முடியலையே ராமு என் பணம் பாசு படிஞ்சதில்லை ஏழைகளுடைய ரத்தக்கரை படிஞ்சது அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு நீ என்னென்ன செய்யணும் நினைக்கிறீங்க நம்ம இடத்த குப்பத்து ஜனங்களுக்கே கொடுத்தது எங்க போறீங்க இதை நான் இருந்துக்கு என்ன செய்ய போறேன் அப்படி சொல்லாதீங்க அரவந்தா குற்றம் செய்வதுதான் மனிதனுடைய இயல்பு அந்த குற்றத்தை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டானா அப்போதே கர்த்தர் அவனை மன்னிப்படுவான் அதுதான் பாவமணி ஆமாப்பா எப்போது நீங்கள் உங்கள் குற்றத்தை உணர்ந்திருப்பீர்களோ அப்போதே நீங்கள் திரும்பியவராதீர்கள் நீங்கள் தான் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் விருப்பப்படியே குப்பத்து மக்கள் எல்லோரையும் நான் வாழ வைத்தேன் மிஸ்டர் ராகவந்தா நீங்க செய்த குற்றங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது உண்மை கைது செய்ய வந்திருக்கோம் அருமை தோழர்களே நான் பிறவி எடுத்ததின் பயனை இன்றுதான் அனுபவிக்கிறேன் என் லட்சியம் இன்றுதான் நிறைவேறியது என் உடலுக்கும் உயிருக்கும் தந்தை யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் என் லட்சியத்திற்கும் அறிவுக்கும் இஸ்மாயில் தான் தந்தை விண்ணோடு கலந்துவிட்ட அந்த விவேகியின் உபதேசம் என்னோடு என்றென்றும் இருக்கும் மனம் மாறினால் போதும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை இனி மாற வேண்டியது மக்கள் சமுதாயம் அதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம் அவ்வளவுதான் ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர்தாய் வழிவந்தவர்கள் என்ற பரந்த நோக்கத்தை நிரந்தரமாக்குவோம் வாழ்க நம் சமுதாயம் வளர்க நம் சகோதர பாசம்